ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கு 10th ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி சிலபஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட். சரி, இப்போ இந்த 2026 அப்படின்னு வரப்போ நமக்கு புது சிலபஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் புக் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சாப்டருக்குமே இதே வந்து கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு எல்லாமே புக் சம்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற சம்ஸும் நம்ம சேர்த்தே அதில் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ரியல் நம்பர். ரியல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே என்னத்துக்காக ரியல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ அந்த ரியல் நம்பர் எங்கேருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயர் படித்த நம்பர் சிஸ்டம்ஸ் ஞாபகம் இருக்கணும். சரியா? நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன தெரியணும் அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். நம்பர் சிஸ்டம்னா என்ன நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. சரி, நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை ஒரு ஐஸ் பாய் விளையாடுறோம், இல்லை கவுண்ட் பண்ணுங்க இப்படிலாம் சொன்னால் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சொல்லும் போது என்ன பண்ணுவோம், 1 2 3 எக்ஸெட்ரா வரைக்கும் நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருப்போம். சரியா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தட்ஸ் ஆர் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? சொல்லு அப்படின்ன உடனே நமக்கு என்ன வரும், நேச்சுரலாக வராது 1 2 3 4ல தான் வரும். நம்ம ஒன்றும் வந்து -1 -2 -3 இப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை, இல்லை 0 1 2 3ன்னு சொல்ல போகிறது இல்லை. நேச்சுரலாக நமக்கு வர்றது என்னது, நேச்சுரலாக 1 2 3 4ன்னு வரப்போகுதுன்றதுனால அந்த நேச்சுரல் நம்பர் அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் இதுக்கும் முன்னாடி நேச்சுரல் நம்பர்லாம் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல இந்த 10 20 30 ஏதோ ஒரு தௌசண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த 0 அப்படின்ற ஒரு நம்பர் ரெப்ரசன்ட் ஆகுதுல்ல, இதை எந்த இடத்துல வைக்கிறது, இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தட் இஸ் ஹோல் நம்பர் அப்படின்னு வருது. சரியா? ஹோல் நம்பர் அப்படின்னா இப்போ 1 1 அப்படின்னா இது 11ன்னு சொல்ல போகிறோம். சரியா? 2 3 இது என்ன சொல்லுவோம், 23 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 1 0 அப்படின்ற நம்பர், அப்போ 0 ஆல்சோ இன்க்ளூடட். இந்த 1 ஆல்ரெடி நமக்கு இந்த 1 2 3 4ல இருக்குது, 2 ஆல்ரெடி 1 2 3 4ல இருக்குது, 3 ஆல்ரெடி 1 2 3 4ல இருக்குது. இந்த 0ங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற 0வையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம், 0வையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எடுக்கும்போது தான் 0ன்றதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. எங்கே வைக்கிறதுனா எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரிஜின் அப்படிங்கிறது, அதாவது முதன்மையான நம்பரை 0 வைக்கிறாங்க. ஸோ 1 2 3ங்கிறது அப்புறம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் இதுவும் போக போகுது. சரியா? எந்த லேக்ஸாக இருந்தாலும் அதில் ஜீரோஸ் கண்டிப்பாக நமக்கு அங்கே உட்காரும் போயிட்டு. சரியா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. 1க்கு முன்னாடி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம். அப்போ 0க்கு முன்னாடி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் அது என்னது, இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்ன்னு எடுக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சைடு போகிறது எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த சைடு வர்றதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது, இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அதிலேருந்து போயிட்டே இருக்கும். ஸோ -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம், இன்டீஜர்ஸ்லனா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸோட நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் என்னது, இன்டீஜர்ஸ். சரி, இன்டீஜர்ஸும் முடிஞ்சிடுச்சு. இந்த சயின்டிஸ்ட் சும்மா இருப்பாங்களா, மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் இதுக்கும் நடுவுலையோ இதுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் நமக்கு நிறைய நிறைய தேட தேட என்ன மாதிரியான நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்டில் போகிறப்ப தான் என்ன கிடைக்குது, ரேஷ்னல் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. சரியா? ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா, ரேஷ்னல் நம்பர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த -3லேருந்து -2க்குள்ளே இருக்கும், இந்த -2லேருந்து -1க்குள்ளேயோ -1லேருந்து 0க்குள்ளேயோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் ரேஷ்னல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாஃப் அப்படின்னு சொல்லலாமா, 1க்கும் 0க்கும் நடுவில் 0.5 அப்படின்னு சொல்லலாம். சரியா? அந்த 0.5ன்றது என்னது, ஹாஃபாக சொல்லுவோம். ஹாஃப்ன்றது என்னது, ஒரு ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு இருக்கும்போது ரேஷ்னல் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் p/q ஃபார்மில் இருக்கும். கண்டிப்பாக கீழே இருக்க என்ன டினாமினேட்டரில் இருக்கிற அந்த q will not be 0, it's not equal to 0 and p, q is belongs to, இது போட்டால் இந்த சிம்பிள் போட்டால் belongs to, அதாவது இ மாதிரி இருக்காது, சியில் நடுவில் ஈக்கு கோடு போட்ட மாதிரி இருக்கும், அது பேர் belongs to z. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டீஜரை zன்னு சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரல் நம்பரை நம்ம கேபிட்டல் N அப்படின்னு சொல்லி ஒரு ஷேடு இப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹோல் நம்பர் அப்படிங்கிறது W அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்டீஜருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா z அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரேஷ்னல் நம்பரை நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Q. ஏன்னா Q இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், p/q ஃபார்ம், அதனால் Q கொடுத்துருக்காங்க. சரியா?
இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னவா இருக்கணும் ரேஷனல் நம்பரில் அப்படின்னா, மேலே இருக்க நியூமரேட்டர் கண்டிப்பாக டினாமினேட்டரை விட சின்னதாக இருக்கணும். சரியா? இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுச்சு, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிடுச்சு அப்படின்னா இது நமக்கு என்னது ரேஷனல் நம்பராக இருக்கும். என்ன கண்டிஷன்? p/qஆ இருக்கணும், q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், p அண்ட் q வந்து ஏதாவது இன்டீஜராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டீஜர்ஸில் ஏதாவது ஒரு -1/4 இப்படி இருக்கலாம், இல்லை 3/-8 இப்படி இருக்கலாம். ஸோ இன்டீஜர்ஸ்னால் என்ன? கீழே இன்டீஜர் மேலே இன்டீஜர் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ எதுவாக இருந்தாலும் காமனாக என்ன சொல்லுவோம்? -3/8ன்னு தான் சொல்ல போகிறோம். 3/-8ஆக இருந்தாலும் -1/4ஆக இருந்தாலும் மைனஸ் தான் முதல்ல சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை ரேஷனல் தான் சொல்லுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ரேஷனல் நம்பர். சரி, ரேஷனல் நம்பர் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு வில்லன் ஒருத்தன் உள்ள நுழையிறான். அவன் தான் யாரு அப்படின்னா இர்ரேஷனல். எதுக்குமே வந்து அசராதவன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இர்ரேஷனல். இர்ரேஷனல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இப்போ 1/4 அப்படின்னா அந்த 1/4 நான் என்ன பண்ணலாம்னா டிவிஷனில் 4 இருக்குது. அப்போது 1 டிவைடட் பை 4. அப்போ 1ல் வந்து 4 நான் கேன்சல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும்போது என்ன ஆகுது? 1ல் 4 இருக்கானா? இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? ஒரு 0 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ 10க்குள்ளே 4 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. பேலன்ஸ் என்ன? 2. திரும்ப இதுக்கு 0 போட்டோம்னா ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது. இது 5 டைம்ஸ். ஸோ என்ன பண்ணலாம்? 0.25. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுமானா? முடியாது இல்லையா? பட் இவன் இர்ரேஷனல் அப்படி கிடையாது. இர்ரேஷனல் எப்படின்னா, அவன் வந்து இந்த மாதிரி டெர்மினேட்டே பண்ண முடியாது. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னது? இர்ரேஷனல். ஸோ இர்ரேஷனல் பற்றி பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங். இப்போ இந்த 3/7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 அப்படிங்கிறது என்னது? ஒரு ப்ரைம் நம்பர். 2 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். சரியா? 5 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்து டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா, இந்த 3 நான் டிவைடட் பை 7 எடுத்துக்கிறேன். இந்த 3ஆல் இந்த 7 நான் டிவைட் பண்ணும்போது 7 வந்து 3 வச்சு நான் டிவைட் பண்ணுறேன். 3 7ஆல் டிவைட் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கும்போது 7 3க்குள்ளே இருக்கானா? இல்லை. ஸோ 0 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3க்கு அப்புறம் நம்ம எடுத்து போகிறது என்னது? இந்த 3க்கு ஒரு 0 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே 0 பாயிண்ட்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3க்குள்ளே 7 எத்தனை டைம் இருக்குது? 30க்குள்ளே 4 டைம் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 30க்குள்ளே 4 டைம்ஸ்னால் 28. 30ல் 28 போச்சுன்னா பேலன்ஸ் 2. திரும்பவும் இங்கே ஒரு 0. அந்த 0க்கு தான் ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சாச்சு. தென் 20க்குள்ளே எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் 14ல் பேலன்ஸ் 6. 6க்கு ஒரு 0 போட்டோம் அப்படின்னா 6க்குள்ளேயும் 7 கிடையாது இல்லையா? அதனால 60ஆக மாற்றணும். 60க்குள்ளே 8 டைம்ஸ் இருக்குது. 56. பேலன்ஸ் என்ன? 4. 4ல் திரும்பி 7 கிடையாது, அதனால் ஒரு 0 போட்டுக்கிறோம். 4க்குள்ளே 35. 5 டைம்ஸ் இருக்குது. பேலன்ஸ் 5. இந்த 5க்கு திரும்பி 0 போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நான் டெர்மினேட்டிங். இதுதான் நான் டெர்மினேட்டிங் சொல்லுவாங்க. நான் டெர்மினேட்டிங் அதே மாதிரி நான் டெர்மினேட்டிங், ரெக்கரிங், நான் ரெக்கரிங் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குது. சரியா? இது பேர் என்னது? இது நான் டெர்மினேட்டிங் நம்பர். ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு வரும். ரெக்கரிங் அப்படின்னா இப்போது ஒரு 1/3 டிவைடட் பை இந்த 3ல் செக் பண்ணும்போது 3ல் செக் பண்ணால் 1 கிடையாது. ஸோ அதனால் 10ஆக மாற்றிக்கிறோம். ஸோ 0 பாயிண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே 9 இருக்குது. ஸோ 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் இதில் பேலன்ஸ் 1. திரும்பவும் 0 கொடுத்தோம்னா தான் 3 டைம்ஸ். திரும்பவும் இதில் 1. அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்க நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் நம்பர்ஸ். அதாவது நான் சரியா? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெக்கரிங்னா என்னது? நமக்கு இந்த மாதிரி வந்த நம்பரே திரும்பி திரும்ப 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 வந்துட்டே இருக்கும். தட் இஸ் கால் ரெக்கரிங். சரியா? ஸோ இது ஏதோ ஒன்று நமக்கு ஃபினிஷ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7/9 கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். 7/9. ஸோ 9 ட்ரை பண்ணும்போது 9 என்னது? ஒரு 3 × 3. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது 7ல் 9 கிடையாது. ஸோ 0 பாயிண்ட். ஸோ 7க்கு ஒரு 0 போட்டால் 70. 70க்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது 9 நமக்கு 7 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் மீதி அது 63ல் பேலன்ஸ் 7. திரும்பவும் 0 63 7 டைம்ஸு திரும்பவும் 7 பேலன்ஸ் இருக்கும். ஸோ 7 7 7 7 7 போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்னது? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இர்ரேஷனலில் வரும். சரி, இந்த வருஷம் நம்ம 10th செக் பண்ணும்போது இந்த இர்ரேஷனலில் இன்னும் முக்கியமான இர்ரேஷனல் நம்பர், அதாவது நமக்கு பை அப்படின்றதும் ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். அதுவும் முடியவே முடியாது. 3.148 சம்திங் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறது வந்து
முக்கியமான நம்பர் என்ன அப்படின்னா இர்ரேஷனலில் ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலன்னு பார்த்தா இந்த இர்ரேஷனல் நம்பருக்கும் ப்ரைம் நம்பருக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னா இட் கேன் பி டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் பை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2, 3, 5, 7, 11, 9ன்னு போயிடாதீங்க, அது ஆட் நம்பரில் வந்துடும். 11 11 தான் டிவைட் பண்ண முடியும். இல்லை 1 11 டிவைடட் பை 1 இஸ் 11 இந்த மாதிரி பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு 13, 17, 19, 23. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இதில் நிறைய நம்பர்ஸ்னால் இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் கிடையாது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பருக்கும் இட்ரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஏதாச்சும் நம்பர் ப்ரைம் நம்பர், இந்த நம்பரில் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 2 வந்தாலோ, ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 7 வந்தாலோ, ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு 11 வந்தாலோ, இந்த மாதிரி நம்பர்ஸ் எது வந்தாலும் இட் இஸ் இர்ரேஷனல். இதுவும் என்னது? ஸோ இதுவும் என்னது? இர்ரேஷனல் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் இர்ரேஷனல் அப்படின்னா இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 7உடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மெத்தடில் 7 அப்படின்னு போட்டுக்கலாம். 7குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னது? 2 2s are 4. சரியா? 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் என்னது நமக்கு? 3. சரி, இப்போ இந்த 3க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 2 + 2 is 4. 3க்கு இதுக்கும் 4க்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது புதுசாக 2 0 ஆட் பண்ணணும், ஒரு பாயிண்ட். டிவிஷனில் என்ன பண்ணும்? ஒரு 0 ஒரு பாயிண்ட். இங்கே 2 0 ஆனாலும் ஒரு பாயிண்ட் தான். சரியா? 2 0. அப்போ 2 0 இங்கே நம்ம வந்து கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 வரணும். 4 கூட ஏதோ ஒரு நம்பரை, அதாவது 4ன்றது 41, 42, 43 அந்த மாதிரி நம்பராக இருக்கும். இங்கே ஏதோ இந்த டேஷில் நம்பர் ஃபில் பண்ணுற நம்பரை தான் இங்கே நம்ம ஃபில் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த 300 அப்படின்னும் போது நமக்கு 45 இன்ட்டு இங்கே என்ன ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரில் தானே ஃபில் பண்ணுவோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 20 + 2 22. சரியா? இல்லை, வரல. நெக்ஸ்ட்டு 46 இன்ட்டு 6, அப்போது 6 6s are 36, பேலன்ஸ் 3. இது 24 + 3 27. பக்கத்தில் இருக்குது பட் எதுவும் இல்லை. 47 இன்ட்டு 7 அப்படின்னு போடும்போது 7 7s are 49, பேலன்ஸ் 4. 28 + 4 is 32. ஸோ இதை தாண்டி போகுது. அப்போ நம்ம என்ன நம்பர் சூஸ் பண்ணலாம்னா 46ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? 6 வரணும். ஸோ 2 2s are போட்டோம்னா 2 × 2, அப்போ 46 × 6 அப்படி தான் இந்த நம்பர் வந்திருக்கு. ஸோ என்ன நம்பர்? 276. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு? 24 வரும். சரியா? 46 + 6, இந்த 2 + 2 பண்ணோம் இல்லையா, 46 + 6 பண்ணோம்னா 52 வந்திருக்கும். 52ல் 520 சம்திங், 521, 522, 523 இந்த மாதிரி நம்பர்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 2 0 ஆட் பண்ணுவோம். ஏன்னா இந்த 52க்குள்ளே 24 இல்லை இல்லையா, அதனால் இன்னும் 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் 2400 வரணும். அப்போது இங்கே 5 2 2 எப்போ வரும் அப்படின்னா 500. 5 வந்து 5 4s are 20. ஸோ 4 வந்துடும். ஸோ அதுக்கும் மேலே போகிறோம் அப்படின்னா இந்த 400 வரணும்னா 5 4 5ன்னு வச்சுக்கலாமே. செக் பண்ணி பார்க்கலாம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 10 12, பேலன்ஸ் 1, 25, 26 பெரிய நம்பராக போகுது. அப்போ இங்கே வர்றது என்னவா இருக்கும்? 244. சரியா? 524 4. ஸோ இந்த மாதிரி பண்ண நமக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் இந்த நம்பர்ஸ் அப்படின்னா, நமக்கு இந்த 7க்கு ரூட் எடுக்கிறப்ப நம்பர்ஸ் என்ன ஆகும்? டெர்மினேட்டே ஆகாமல் நம்பர் பார்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. ஸோ 7க்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ரூட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7க்கு ரூட் எடுத்துருந்தால் என்ன வந்திருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 is equal to 2.64, அப்புறம் 5 7 5 1 3 1 சம்திங் டே போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் டெர்மினேட் ஆகாது. ஸோ இதுவும் என்னது? இர்ரேஷனல் நம்பர்லாம் வரும் நமக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி வர்றதுல தான் நமக்கு ஏன் இர்ரேஷனல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த எக்ஸாம்லையும் கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா √2 is irrational ப்ரூவ் பண்ணுங்க, √7 is irrational ப்ரூவ் பண்ணுங்க, ப்ரூவ் தட் அப்படின்ற மாதிரி சம்ஸ்லாம் வரும். ஸோ இர்ரேஷனல் பார்க்குறது நம்ம ரொம்ப முக்கியமான நம்பர் என்னன்னா ப்ரைம் நம்பர். ஸோ எனி நம்பர், அதாவது ப்ரைம் நம்பர், எனி ப்ரைம் நம்பர் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் வந்தால் அது பேர் என்னது? இட்ஸ் அ இர்ரேஷனல் நம்பர். சரி,
அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பரில் தான் வரும். அதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, சின்ன டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த சின்ன டம்ளரை இதே மாதிரி டம்ளரோ இல்லை இதோட கொஞ்சம் பெரிய டம்ளர்லையோ நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள அடுக்க முடியும். கரெக்டா? அதுக்கு அடுத்தது இதை விட பெரிய டம்ளர் தான் நம்மளால அடுக்க முடியும். சரியா? இப்போ இந்த சின்ன டம்ளர் எடுத்துட்டு வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பெரிய டம்ளர் தூக்கி இது உள்ள வைக்க முடியாது. கரெக்டா? பெரிய டம்ளர் இதுக்குள்ள போகாது. அது மாதிரி தான் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து செலக்டிவாக 1 2 3 4 தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இது நேச்சுரல் நம்பருக்கு இருக்கு அப்படின்னா இதை நம்ம நேச்சுரல் நம்பர் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்தது ஹோல் நம்பர். இங்கே ஹோல் நம்பர் தான் இருக்கு அப்படின்னா இதில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நேச்சுரல் நம்பரோட இது பெருசு. ஹோல் நம்பரை விட இங்கே இன்டீஜரில் இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இன்டீஜர்ஸ் அதை விட பெருசு. ஸோ இன்டீஜர்ஸை தாண்டி இந்த டம்ளர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பரில் என்ன இருக்குது, இன்டீஜருக்கும் இந்த நம்பர்ஸ்க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இது அதை விட பெருசு அப்படின்னு செக் பண்ணும்போது இது திடீர்னு நேச்சுரல் நம்பருக்கு வந்து பெரிய நம்பரை இது உள்ள நம்ம செட் பண்ண முடியாது. ஸோ ரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா இதை விட பெரிய டம்ளர் இல்லைன்னா ஒரு பெரிய பக்கெட்னு சொல்லலாம். சரியா? பக்கெட்டும் தாண்டி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டம்ளர் எக்ஸாம்பிள் சொன்னால் பக்கெட் சொல்கிறேன். ரியல் நம்பர் வந்து ரொம்ப 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 பெரிய நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸும் உள்ள கம்ப்ரைஸ் ஆகிருக்கும். இரேஷனல் நம்பர் எல்லா நம்பருமே அதுக்குள்ளே வரும். அதுதான் என்னது, நமக்கு ரியல் நம்பர். அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறது பேர் ரியல் நம்பர். சரி, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, இட் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஆல் த அபவ் நம்பர்ஸ். இப்போ ஆல் த அபவ் நம்பர்ஸ்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது இமேஜினரி நம்பர்ஸ். இதை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா 4th சாப்டரில் பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்ல வரும். அதில் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட்குள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துடுச்சுன்னா, சரியா, ஸ்கொயர் ரூட்குள்ள நெகட்டிவ் நம்பர், எனி நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுனாலும் அது இமேஜினரி நம்பராக வரும். இது நீங்கள் +1 +2 வரும்போது இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ +1ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. சரியா? ஒரு சாப்டரே இருக்குது. ஸோ அப்போ வரும்போது பார்ப்போம். சரியா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்ற விஷயம் வரும்போது அதாவது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும்போது குவாட்ராடிக் ஈக்குவேஷனை செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஒன்று செக் பண்ணுவோம், டிஸ்கிரிமினன்ட். அதில் செக் பண்ணும்போது நம்பர்ஸ் மைனஸில் வந்ததுன்னா, ஸ்கொயர் ரூட்டில் மைனஸ் வந்ததுன்னா இந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். சரியா? அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெறும் ரியல் நம்பர்ஸ் தான் பார்க்குறோமா அப்படின்னா அதை மட்டும் பார்க்கல, சம் ஃபேக்டர்ஸ். சரியா? ஃபேக்டர்ஸ்னு எடுக்கும்போது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் யூஸ் பண்ணுவோம். ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா factors of a number is a number that divides, number which divides. சரியா? இப்போ இட்ஸ் நம்பர்னா அந்த நம்பர் இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். எக்ஸாக்ட்லி, வித்தவுட் லீவிங் எனி ரிமைண்டர். வித்தவுட் லீவிங் எனி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு 12 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த நம்பர் எதாலலாம் டிவைட் ஆகும், முதல்ல 1ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணலாம். 12 டிவைடட் பை 1 இஸ் 12 தான். தென் 2 ஆல் டிவைட் ஆகும். 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 6ன்னு வரப்போகுது. 3 ஆல் டிவைட் பண்ணால் 4ன்னு வரப்போகுது. 4 ஆல் டிவைட் ஆகும். 5 ஆல் டிவைட் ஆகாது. 6 ஆல் டிவைட் ஆகும். அண்டு கடைசியாக 12 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதோடைய ஃபேக்டர். எது, இதை டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டரே வராது அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபேக்டர்ஸ் தான். இந்த ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 அப்படிங்கிற ஒரு நம்பரை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸால் பண்ண போகிறோம். ப்ரைம்னா என்னது, எந்த நம்பராக இருந்தாலும் அது கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸ் உடைய காம்பினேஷனாக தான் இருக்குங்கிறதுனால அது சொல்ல வராங்க. இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா இது என்னது 6. திரும்பி 6 2 ஆல் டிவைட் பண்ணலாமா, பண்ணலாம். 3. ஸோ 3 2 ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் இஸ் 3. ஸோ இந்த 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 நம்ம எழுதும்போது 2 × 2 × 3 இப்படி எழுதியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன, 2ங்கிறது ஒரு ஃபேக்டர் வந்துருச்சா, 3ன்றது ஒரு ஃபேக்டர் வந்துருச்சா. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது 12ல் எங்கேயுமே ரிமைண்டர் வராது. ரிமைண்டர் வராதுன்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து ஒரு 36 அப்படின்ற நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன், அதால் ஒரு
2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2 18 சார் 2 18 சார் 36 வந்துருச்சா? ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். இதுவே ஒரு 37ன்ற நம்பரை நான் டிவைட் பண்ணுறேன் 2ஆல் அப்படின்னும்போது எனக்கு தெரிஞ்சது 18 அப்படின்றது தான் எனக்கு தெரியும். அப்படின்னா 2 18 சார் 36 தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் 37ல் 36 போச்சுன்னா எனக்கு இங்கே ரிமைண்டர் வரும். சரியா? 1. ஸோ இது டிவைசர், இது டிவைடன், கோஷன்ட் அண்டு ரிமைண்டர். சரியா? ஸோ ரிமைண்டரே வராமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஃபேக்டர். சரி, இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது ஃபேக்டரில் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு பார்க்க போகிறது தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவோம். அதில் நம்பர்ஸை பற்றி நல்லா தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்ட்டு அதே மாதிரி காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா அதர் தேன் ப்ரைம். அப்போ ப்ரைம் நம்பரில் போன மீதி நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது 2 3 5 7 11லாம் போச்சு இல்லையா? மீதி என்ன மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னும்போது 2 அப்படின்றது என்னதுக்கு நமக்கு ப்ரைம் நம்பரில் வந்து போயிடுச்சு. சரியா? 1 என்ன ஆயிடுச்சு நமக்கு? இட்ஸ் அ கோப்ரைம். அதனால் 1 எடுத்துக்க முடியாது. அதோட நம்ம ஸ்டார்டிங்கில் அதாவது இருக்கிறதுலே சின்ன காம்போசிட் நம்பர்னால் 4லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 4 5 ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிச்சு. அப்புறம் 6 இருக்குது. 7 ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிச்சு. அப்புறம் 9ன்றது 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் அதாவது 3ஆல் டிவைட் பண்ணால் 3 வரும். ஸோ மோர் தென் ஒன் நம்பர் டிவைட் பண்ணுறதுனால நான் 9 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 10 11 வந்து ப்ரைம் நம்பருக்கு போயிடுச்சு. 12 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்லாம் விட்டுட்டு எழுதுனா அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர். சரி, இப்போ 1 ஏன் சார் எழுதலை அப்படின்னு எழுதும்போது தட் இஸ் கால் கோப்ரைம். கோப்ரைம் அப்படின்றது இந்த டாப்பிக்கில் ஒரு பெரிய ஹீரோ இவர் தான். சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆள் கோப்ரைம். தட் இஸ் கால்டு 1. சரியா? இப்போ 2 நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் வந்து 8ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நான் செக் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்க முடியுமா? இல்லை ஹெச்சிஎஃப் செக் பண்ணும்போது ஹெச்சிஎஃப்னா தனித்தனியாக செக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 8க்கு தனியாகவும் 3க்கு தனியாகவும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது 8 2 டேபிளில் போகும். ஸோ 2 திரும்பவும் 2 டேபிளில் போகும். 4 திரும்பவும் 2 டேபிளில் போகும். ஸோ 2 1. சரியா? இங்கே 3 டேபிளில் தான் போகும். 1 லாஸ்ட்டாக முடிகிறப்போ என்ன வருது அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு செக் பண்ணும்போது எந்த நம்பராக இருந்தாலும் 1ஆல் டிவைட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய கோப்ரைம். சரியா? ஸோ கோப்ரைமுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே தெரியும் அப்படின்னா நமக்கு அந்த ரூட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? √2 இஸ் இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூஃபில். அதில் இந்த கோப்ரைம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த 4 6 8 10 இதெல்லாம் என்ன ஆகிடும் நமக்கு ஈவனில் வந்துடும். இந்த 9 அப்புறம் வந்து 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஆடில் வரும். இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், கோப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்தது தான். இருந்தாலும் அது மொத்தமாக ஒன்றா சேர்ந்த கலவையாக இந்த வாட்டி 10th நமக்கு வந்து நிற்க போகுது. ஸோ இதை வச்சு தான் நமக்கு எல்லா டாபிக்ஸ்லையும் போன வருஷம் படித்தது, அதுக்கு முந்தின வருஷம் படித்ததெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த டாபிக்ஸை இங்கே வந்து மூவ் பண்ணுறோம். கொஷின்ஸும் நீங்கள் 10th பேஸ்டாக கொஷின்ஸ் எடுத்து பார்க்காதீங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த கோப்ரைம்ன்றது என்னன்னு பார்த்துட்டோம். சரி, இவ்வளோ தான் பார்த்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் வச்சு செக் பண்ணோம் இல்லையா? ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னா முதல்ல ஹெச்சிஎஃப் அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஹெச்சிஎஃப்னா என்னன்னா இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன சொல்லுவாங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் 2 ஆர் மோர் நம்பர்ஸ். எக்ஸாக்ட்லின்ற வார்த்தை எதுக்கு நமக்கு? ஃபேக்டர் அப்படின்றது. ஏன்னா ரிமைண்டரே வராது. எக்ஸாக்ட்லி வித்தவுட் எனி ரிமைண்டர். சரியா? ஸோ இதான் என்னது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு செக் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஹெச்சிஎஃப் ஆஃப் 18 எடுத்துக்கிறேன். சரியா? ஹெச்சிஎஃப் ஆஃப் 18 எடுக்கும்போது எனக்கு 18 எப்படி பிரிக்கலாம்? ஹெச்சிஎஃப்ல 18 2 × 3 × 3. அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் 18 நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா 2s are 9, திரும்பவும் 3s are 3, 3 1. ஸோ 2 × 3 × 3. சரியா? ஸோ இதை நம்ம கிராஸில் எழுதுவோம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எழுதும்போது இதுதான் என்னது 18 ஃபேக்டர். சரி, இன்னொரு ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 24ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 24 என்ன பண்ணியிருக்கலாம்? 24. ஸோ 2ஆல் பண்ணால் 12, திரும்ப 2ஆல் பண்ணால் 6, திரும்ப 2ஆல் பண்ணால் 3,
ரிமூவ் 3ஆல் பண்ணால் 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இப்படி எழுதும்போது நமக்கு காமன் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 3 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரே ஒரு 3 இருக்குது, அவ்வளோதான். ரெண்டுத்துலேயும் 3ன்றது இதில் 1 டைம் தான் வருது. ஸோ ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது காமனாக வர்றது என்ன? 2 இன்ட்டு 3. இதுதான் என்னது நமக்கு HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 18 and 24 அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 2 இன்ட்டு 3, தட் இஸ் 6. சரியா? இப்போ 6ன்றது அதான் இது என்ன சொன்னீங்க, கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும், இப்போ 18 and 24 அப்படிங்கிறது 18ஐயும் இந்த 6ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டரே வராது. இந்த 24ஐயும் நம்ம இந்த 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டரே வராது. கரெக்டாக டிவைட் ஆகும். சரியா? அப்போ இவர் தானே கிரேட்டஸ்ட்டு. சரியா? எவன் ஒருத்தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போட்டு செம்ம அடிக்கிறானோ அவன் யார்? கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படின்றது யாராக இருந்தாலும் நான் வந்து சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் யார்? கிரேட்டஸ்ட். அப்போ HCFன்ற ஒரு கிரேட்டஸ்ட் சின்ன நம்பராக தான் இருக்கும், ஆனால் எந்த நம்பரை வேணாலும் அது டிவைட் பண்ணும். அதுதான் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் த டிவைட்ஸ். சரியா? டிவைட்ஸ் அப்படின்னு கொடுக்கறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போதெல்லாம் HCFக்கு போயிடுங்க. சரியா? அடுத்தது எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். சரியா? இதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்னன்னா, த ஸ்மாலஸ்ட் நம்பர் that is divisible by both numbers. போத் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது கிரேட்டஸ்ட். இப்போ இதில் கிடைக்கிற வேல்யூவை இந்த நம்பரில் ஏதாவது வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். இவன் எவனாக இருந்தாலும் இதில் வர நம்பரை அடிக்கலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 18 நான் சொல்கிறேன். சரியா? அதே 18 வச்சுக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 18 and 24. சரியா? எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஆல்ரெடி 2 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் என்ன? ஆல்ரெடி 2 இன்ட்டு 3 வந்து HCFல எடுத்து முடிச்சாச்சு. பேலன்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் திக்கி எழுதுனது தான் என்னது? இங்கே ஒன்று பேலன்ஸ் 3 இருக்குது, அந்த 3 எழுதிட்டேன். இங்கே ஒரு 2 இருக்குது, அந்த பேலன்ஸ் 2 எழுதிட்டேன். இங்கே ஒரு பேலன்ஸ் 2 இருக்குது, அந்த பேலன்ஸ் 2வை நான் எடுத்து எழுதிடுறேன். இதுதான் நமக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னு எடுக்கும்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, எல்சிஎம் ஆஃப் 18 and 24 இஸ் 2 இன்ட்டு 2 into 2 into 3 into 3. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோமா? 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 3s are 72. ஸோ வர்றது என்னது? HCFல சின்ன நம்பராக வந்தது, எல்சிஎம்ல ரொம்ப பெரிய நம்பராக வந்திருக்கு. எதோட பெருசு? இந்த ரெண்டு நம்பரை விட பெருசு. அப்போ அடி வாங்க போகிறது யார்? இந்த பெரிய நம்பர் தான். 72 டிவைடட் பை 18 அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4 times. ஸோ இந்த 72 டிவைடட் பை 24 இதால் டிவைட் பண்ணோம் நமக்கு கிடைக்கிறது 3. சரியா? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா அது பெரிய நம்பராக இருக்கும், கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா ரொம்ப சின்னதாக நம்பராக இருக்கும். இதை பார்த்து நம்ம குழம்பிடக்கூடாது அப்படின்றது தான் HCF எல்சிஎம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். HCF எல்சிஎம் வச்சு நிறைய சம்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சம்ஸை வச்சு நம்ம நிறைய ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கேயா இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை, இந்த நம்பர் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லிட்டா அங்கே எல்சிஎம் எடுக்கணும். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட் விச் டிவைட்ஸ் அப்படின்னா டிவைட் பண்ண போகுது அப்படின்றது HCF எடுத்துக்கணும். சரியா? சில நேரம் வேர்ட் சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. கேட்குறப்போ HCF எடுக்கணுமா எல்சிஎம் எடுக்கணுமா அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? சரி, இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ரேஷனலைசேஷன் அப்படின்ற விஷயம். ரேஷனலைசேஷன்லாம் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி வரப்போ கூட பார்த்துக்கலாம். சரியா? ரேஷனலைசேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னேன்? இர்ரேஷனல் ஃபார்ம் அப்படின்னா √3, √2, √7 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் சொன்னதுன்னா அதெல்லாம் √2, √3, √7 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இர்ரேஷனல். இப்போ இதே இர்ரேஷனல் நம்பர் வந்து எங்கேயாச்சும் 1/√3 இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ரேஷனலைஸ் பண்ணணும். ஏன்னா டிவிஷன், அதாவது டினாமினேட்டரில் ரூட்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருப்போம்? இது √3 டிவைடட் பை √3 இப்படி பண்ணியிருப்போம். ஸோ √3 இன்ட்டு √3 இஸ் 3. இங்கே √3 பை 3 ஆகிட்டு இருக்கும். ஏன்னா √3 இன்ட்டு √3 என்னது? நமக்கு 3 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் ஓகே இல்லை, எனக்கு வந்து வேறு ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. 1 - √5 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை என்ன பண்ணியிருக்கணும்? ரேஷனலைஸ் பண்ணும்போது இங்கே காஞ்சிகேட் அப்படின்வாங்க. காஞ்சிகேட்னா என்ன?
வர வேல்யூவில் என்ன நம்பர் இருக்கோ அது நான் 2 நம்பருக்கு செப்பரேட் பண்ணுற இடத்த என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிவிட்டு அந்த √5 அதே தான் என்ன பண்ணணும், காஞ்சிகேட்டில் நம்ம இங்கே எடுத்துக்கிறது ப்ளஸ் √5 இப்படி எடுத்துப்போம். ஸோ இதை பண்ணும்போது 1 இன்ட்டு எனிதிங் 1 இன்ட்டு இந்த 1 + √5 இஸ் 1 + √5 அப்படி எழுதிடலாம். இது 1 - √5 1 + √5 எப்படி இருக்கு, a - b a + b இந்த மல்டிப்ளிகேஷனுக்குள்ள இருக்கு. a + b a - b ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், a² - b² தெரியும். ஸோ பண்ணும்போது 1 is 1² அண்டு மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு. ஸோ b² தட் இஸ் √5 ஹோல் ஸ்கொயர். √5 ஹோல் ஸ்கொயர்னா என்ன, ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ 5. ஸோ வர நம்பர் என்ன, 1 + √5 மைனஸ் டிவைடட் பை -4. 1 - 5 இஸ் -4. ஸோ இந்த -4 கீழே இல்லாமல் நம்ம மேலே தூக்கி எழுதணும் அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்படியே எடுத்து மைனஸ் இங்கே போட்டு எழுதிக்கலாம். 1 + √5 டிவைடட் பை 4. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷனலைசேஷன் யூசிங் காஞ்சுகேட்ஸ். சரியா? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த நம்பர் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல, ரியல் நம்பர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, இதுதான். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கோப்ரைம் பார்த்துருந்தோம், ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம், நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்லேருந்து எப்படிலாம் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம இந்த டாபிக் கூடிய இன்ட்ரடக்ஷனாக பார்க்குறோம். சரியா? இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் நல்லா மெதுவாக பார்த்துருந்தீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எத்தனை வாட்டி பார்த்துனாலும் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா சம்ஸ் இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வந்து சின்னதாக வந்து ஒரு ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்கேன். கீழே லிங்க் இருக்குது, ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணி பாருங்கள். ஃபில் பண்ணி அந்த சும்மா டெஸ்ட்டுன்னு பயந்துடாதீங்க. நீங்கள் எப்படி இந்த சாப்டர் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது தான் கீழே லிங்க் கொடுத்தாக்கா அந்த லிங்க்ல வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சம்ஸ் புரிஞ்சுதா இல்லையா, செல்ஃபாக உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். செல்ஃப் எவல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணி பாருங்கள். இன்னும் புரியலன்னா திரும்பவும் இந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். ரொம்ப மெதுவாக சொல்லியிருக்கேன், ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.